ஹலோ ஹாய், வெல்கம் டு AMDriving. இன்னைக்கு நம்ம டோல்கேட்டில் எப்படி கிராஸ் பண்ணணும், ரெண்டாவது சிட்டிக்குள்ளே நம்ம எப்படி ஓட்டணும், நைட் டைமில் எப்படி ஓட்டணுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி டிரைவிங் பண்ணிட்டு இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சரியாக வராமல் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்குறதுனால விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிளியராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதேமாரி உங்களுக்கு யாராவது டிரைவிங் சரியாக வராமல் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டோல்கேட்டில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தூரத்துலேருந்தே எந்த ட்ராக்கில் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்றத டிசைட் கன்ஃபார்மாக பண்ணிவிட்டு அந்த ட்ராக்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கிட்ட ட்ராக் மாறுறது ரொம்ப பெரிய தப்பு. நிறைய பேர் அந்த தப்பை செய்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிங்க. லாங்காக இருந்தாலும் இல்லை ஷார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ராக் கிட்ட மாறக்கூடாது. இப்போது கண்டினியூ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்டணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நான் அப்படியே கண்டினியூவாக சிட்டிக்குள்ளே போகிறேன், பாருங்கள். சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் ஓட்டும்போது சேம் அதே கான்செப்ட் தான். நான் சொன்னேன் இல்லையா, தூர பார்வை, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, சேம் அதே தான். இப்போ நிறைய பேருக்கு அது எடுக்கிறதுக்கு எப்படி நான் எடுக்கிறது, எல்லாம் கிட்ட வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை செஞ்சே காமிக்கிறேன், எப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி வருதுங்களா, உங்களுக்கு அங்கே இடைஞ்சலன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஸ்பீட்லேருந்து காலை எடுத்துக்கிறது நல்லது. காலை எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி ஃபஸ்ட்டு போகுதுன்றதை கவனிங்க. ஆனால் இது ரொம்ப நீங்கள் காமாக செய்யணும். காமாக செஞ்சால் மட்டும்தான் புரியும். ஓகே, எந்த வண்டி முன்னாடி போகுதோ அந்த வண்டி பின்னாடி நீங்கள் போக ஆரம்பிங்க. ஒரு வண்டியை கிராஸ் பண்ண பிறகு இப்போ நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது, லெஃப்டில் தான் நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும். லெஃப்ட் பக்கம் இண்டிகேட்டர் போட்டுங்க. ஏன்னா இப்போ இந்த ட்ரைலர் ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம லெஃப்ட் ஏறி ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அவன் செய்கிற தப்புக்கு நம்மளும் துணை போகிற மாதிரி ஆயிடுது. சில விஷயங்கள் அப்படிதான் ஆகும். அதை நம்மளுக்கு வேற வழி இல்லை, நம்ம செஞ்சுதான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறத நீங்கள் கவனிங்கன்றது தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பிரிட்ஜு கிட்ட நெருங்கிட்டோம். இந்த பிரிட்ஜில் கண்டிப்பாக சைடு வாங்கக்கூடாது. நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு ஓட்டுறேன்றதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த காருக்கும் எனக்கும் பாருங்கள், குறைந்தபட்சம் ஒரு 20 ஒரு 30 மீட்டர்ஸ்க்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்துடுங்க. அது நீங்கள் அழுத்துகிற வேகத்தில் தான் இருக்குது. நான் எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேள்வியாக கேட்டிங்கன்னா அதுவும் உங்கள் கைட்ட தான் இருக்குது. நீங்கள் அழுத்துகிற வேகத்தில் தான் இருக்குது. நீங்கள் வேகம் எங்கே அழுத்தணும் அழுத்தக்கூடாதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம ரைட்டில் சைடு வாங்கிக்கலாம். கண்டினியூவாக 2 வண்டி. அதுக்கப்புறம் லெஃப்ட். இப்போ இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு
இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அவர் வந்து நம்மள சைடு போக சொல்கிறாரு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவர் ரைட்டில் வராருன்னு நினைப்பீங்களா, இல்லை நீங்கள் போகணும்னு நினைப்பீங்களா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் ரைட்டில் வரீங்கன்னா இண்டிகேட்டர் போடுங்க, இல்லைனா கண்டிப்பாக சைடு வாங்குறதுக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடாதீங்க. லெஃப்ட் ஒதுங்கி நீங்கள் இண்டிகேட்டர் போட்டால் மட்டும்தான் ரைட்டில் அவங்க சைடு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நான் அப்போது வேகமே போகக்கூடாதா, நான் வேகம் எப்போ தான் ஓட்டுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் வண்டி ஓட்ட ரெடி அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். அப்போ நீங்கள் வேகம் ஓட்டுங்க. இப்போது உங்களுக்கு அந்த பயம் குறையிற வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இப்போ பாருங்கள், எதிர்க்க வண்டி போயிட்டு தான் இருக்குது, நானும் வேகம் போயிட்டு தான் இருக்கேன். ஒரே வேகமாக மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு 80லேருந்து 85 அப்படிதான். இந்த வேகம் எல்லா இடத்துலையுமே மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. அது சில இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு சில இடத்துல நீங்கள் வேகம் ரொம்ப குறைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வண்டியை விட்டுட்டு முன்னாடி போகிற வண்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ அடுத்தது பிரிட்ஜு வருது. அந்த பிரிட்ஜு மேலே ஏற போகிறோம் நம்ம. இங்கே யார் மெதுவாக போவாங்க, யார் வேகமாக போவாங்கன்றதை இங்கேருந்தே நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் லாரி இருக்குது, லெஃப்ட் சைடில் டாடா ஏசி போகுது. கண்டிப்பாக இந்த ரெண்டு வண்டியும் வேகம் கம்மியாக தான் போகும். அப்போது நம்ம அந்த காரை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் டிரைவிங் உங்களுக்கு போரும் அடிக்காது, இன்ட்ரெஸ்ட் வரும், வண்டி ஓட்டுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி 4-வேல ஓட்டும்போது உங்களுக்கு இந்த கண்ணாடி ஃபுல்லாக கவனம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க. வேகமாக போகும்போது உங்களோட மைண்டு இன்னும் ஸ்பீடாக வேலை செய்யணும். முக்கியமாக அவுட்டரில் ஓட்டுறது ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிட்டியை நம்ம ரீச் பண்ண போகிறோம், ஒரு ஊர்கிட்ட நம்ம நெருங்கிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ரோட்லேயே கூட டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் நிறைய பேர் இந்த பக்கம் வருவாங்க, அந்த பக்கம் போவாங்க, திரும்புவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் கவனம் ரொம்ப அதிகமாக தேவை. இப்போ நம்ம ஊர் உள்ளே போகிறோம். இந்த ட்ராக்லேருந்து நம்ம வெளியே வரணும். ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணிடலாம். இப்போ நான் போகிற ஊர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இந்த பைபாஸ் பிரிஞ்சிடும். அதனால் இங்கேருந்தே நீங்கள் ஓரளவுக்கு சென்டருக்கு வந்துடுங்க. வேகத்தை குறைச்சி ஓட்டுங்க, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த கார் உங்களுக்கு முழுசாக தெரிகிற வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களாலையும் டிஸ்டர்ப் வராது, பின்னாடி வரவங்களாலையும் டிஸ்டர்ப் வராது.
இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அவனை போக சொல்கிறேன். பின்னாடி வரவனை அவன் வேணும்னா போவான், இல்லைன்னா அவன் நம்ம பின்னாடி தான் வருவான். சைடு வேணும்னா அவனே கண்டிப்பாக போயிடுவான். இதே லெஃப்ட் இண்டிகேட்டர் நான் ஊருக்குள்ளே வளைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன். நான் பதட்டப்படலை, அவசரப்படலை, எல்லாமே முன்கூட்டியே நான் பிளான் பண்ணி செய்கிறேன். இந்த பிளானிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பயம் இல்லாமல் டிரைவிங் வரும், பதட்டம் வரக்கூடாது. அட்வான்ஸாக நீங்கள் யோசிக்கணும். இப்போ நான் லெஃப்ட்டு வளைக்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே கண்டினியூ பார்த்துட்டு வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் நடக்கிறது உங்களுக்கு ரியலிஸ்டாக போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி டிஸ்டன்ஸை மெயின்டைன், அவன் பிரேக் அடிக்கிறான்னா நீங்களும் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். கிட்ட ரீச் பண்ணாதீங்க. உங்களுக்கு வண்டி தெரிகிற வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அவசரமும் பட வேண்டாம். நீங்கள் அவசரம் பண்ணிங்கன்னா பின்னாடி வர இன்னும் அவசரப்படுத்துவோம். நீங்கள் அதுலேயே பதட்டமாகிடுவீங்க. இப்போ நம்ம லெஃப்ட் எனக்கு சுத்தமாக தெரியல, அதனால் மெதுவாக ஓட்டுங்க. மெதுவாக ஓட்டும்போது பள்ளம் இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சிடும். கெஸ்ஸிங் தான். யாராலுமே பர்ஃபெக்டாக டிரைவிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாராலுமே வராது. கெஸ் பண்ணி தான் நம்ம ஓட்டணும். தூரத்துலேருந்து கவனிக்கணும், கெஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரைட் டர்ன். இது நீங்கள் ஓட்ட ஓட்ட என்ன ஆகிடுதுன்னா பழக்கமாகிடும். இப்போ உதாரணம் சொன்னோன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, ஒரு மாடு செக்கை சுற்ற ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு வாரம் கண்டினியூ அந்த மாட்டுக்கு பழக்கப்படுத்திட்டோன்னு வச்சுங்க, அந்த இடத்துக்கு போச்சுனாலே மாடு ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். இது நம்ம பழக்கப்படுத்துகிறோம். ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நீங்கள் நிதானமாக ரெக்கார்ட் பண்ணணும். ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கவனமும் சரி, உங்கள் பேச்சும் சரி, எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வேலை செஞ்சுட்டே இருக்கும். நீங்கள் போய் சேர்ற வேண்டிய இடம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் போகும். இந்த மாதிரி அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தால் நம்ம ரோடு எடுப்பான். நம்ம அதை தூரத்துலேருந்தே கவனித்து வேகத்தை குறைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ நமக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னும் போக போக இன்னும் நெருக்கடி அதிகமாக இருக்கும். இதை கவனிங்க. முக்கியமாக நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக இருங்க. அதுதான் உங்களோட பலமே. உங்கள் பலகீனம் பதட்டம், பயம். உங்களோட பலம் ரிலாக்ஸாக இருக்கிறதும் யோசிக்கிறதும். இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா டிரைவிங்கில் பயமே வராது. தப்பு வரதான் செய்யுங்க, சின்ன சின்ன தப்பு கண்டிப்பாக வரும். சைக்கிள் நீங்கள் கற்றுக்கும் போது கீழே விழ தானே செய்கிறீங்க. அதுக்குன்னு கீழே விழுறோமே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டாமல் விட்டுறீங்களா? சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களை மீறி பெரிய தப்பு நடக்காது, அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வேகம் அதிகமாக அழுத்தாதீங்க. வேகம் அழுத்தினா தானே பெரிய தப்பு நடக்கும். அப்போ மெதுவாக போங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த கண்ணாடியில் முழுசாக அந்த வண்டியை தெரிகிற வரைக்குமே நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன். நான் இதுலேருந்து மாறவே இல்லை. யாருக்கோசரமோ பின்னாடி என்ன யாரும் அவசரப்படுத்தவும் இல்லை, நான் இதுலேருந்து மாறவே இல்லை. இப்போது இத்தனைக்கும் ஊருக்குள்ளே பஜாருக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம டிராஃபிக் டைம் கூட உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், 7 மணி. வேகம் 20க்குள்ளே இருக்குது, செகண்ட் கியரில் இருக்குது. நான் இப்போ செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன். ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்கல, வேணும்னா கொடுக்குறேன், வேணான்னா விட்டுறேன். நான் பிரேக் அழுத்தலை, கிளச்சில் கால் மட்டும் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வியூலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது போடுறேன். ஆல்ரெடி போட்ட வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ நமக்கு டேர்ன் ரைட், நம்ம ரைட்டில் வளைக்க போகிறோம். இங்கே வண்டி கொஞ்சம் சுகூராக வந்துட்டு இருக்கு. நம்ம லெஃப்ட் ஒதுங்கிட்டு ஃபர்ஸ்ட் கியர், மறுபடியும் ரைட். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் எட்டிலாம் பார்க்கல, அந்த அகலத்தை வச்சு தான் நான் ஓட்டுறேன். நீங்கள் இந்த அகலம் ஸ்டார்டிங்லேயே வந்துடாது. அது வரலையேன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பிங்க, தானாகவே கண்டிப்பாக அது வந்துடும்.
முதல்ல அந்த பயத்தை விடுங்க. இது வரல எனக்கு, அது வரல எனக்கு, இது வந்தாதான் அது வந்தாதான்ற யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அதை விட்டுருங்க. உங்களுக்கு எது வருதோ அதை திருப்பி திருப்பி செய்யுங்க. உங்களுக்கு வராத விஷயம் கூட தனியாக கண்டிப்பாக வரும். அதுக்கான முயற்சி உங்கள் உடம்பே உங்கள் மைண்டே எடுத்துக்கும். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் டைம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஊரை தாண்டியாச்சு, அவுட்டருக்கு வந்துட்டோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.